ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட கிழங்கு தோட்டத்தில் தான் இருக்கோம். கப்பை கிழங்கு தோட்டத்தில் பாருங்கள், இதான் நம்ம ஃப்ரெண்டு. இந்த கிழங்கு எங்கள் ஊரில் மரச்சினி கிழங்கு, கம்பு கிழங்கு அப்போலாம் சொல்லுவோம். பார்த்திங்கன்னா இப்போ என்னென்னா இந்த வருஷம் மகசூல் ரொம்ப குறைவு தான். கிழங்கு இது கிழங்கு ஒரு வருஷத்துக்கு மேலே நிற்குது. ஆனால் கிழங்கு ஒன்றும் வைக்கவே இல்லை. மண்ணுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் வச்சுருக்கு. இதனால் நம்ம ஃப்ரெண்டு கொஞ்சம் கவலையில் தான் இருக்கான். நான் பிடுங்குறான் பாருங்கள், இதுதான் நம்ம ஃப்ரெண்டு. பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம், மண் ரொம்ப இறுவி போயிருக்கு. தண்ணி பாய்ச்சி கொஞ்சம் ஈரமாயிட்டுனா அப்புறம் பிடுங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், உடஞ்சி வந்துட்டு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மம்பட்டி எடுத்து நம்ம பையன் தட்டிக்கிட்டு இருக்கான். தட்டி இப்போ கிழங்க வெளியே எடுத்துடுவான் இன்னும் கொஞ்ச நேரத்தில். பாருங்கள் கிழங்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் கிழங்கு வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இப்போ கிழங்க வெளியே எடுக்க போகிறான். எடுத்துட்டான். ஒரு 10 கிலோ சைஸ் இருக்கும் இந்த கிழங்கு மட்டும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ கிழங்கு மூட்டிலே இந்த ஒன்று மட்டும்தான் இவ்வளோ பெருசாக இருக்குது. மற்றது ஒன்றும் எல்லாம் ரொம்ப வேர் மாதிரி பட்ட கிழங்கு தான். அதனால இந்த ஒன்று மட்டும் கொஞ்சம் மண் கொஞ்சம் லூஸாக இருந்ததுனால இவ்வளோ பெருசாக வச்சுருக்கு. மீதி எல்லா கிழங்கையும் உங்களுக்கு காணிக்கிறேன் இப்போ கொஞ்சம் கழிச்சு. பார்த்திங்கன்னா இதாங்க கப்பை கிழங்கு, ரொம்ப நல்லா இருக்கும் அவிச்சு சாப்பிட்டா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. கிழங்கு பிடுங்கிறத காணிக்கேன் பாருங்கள், எவ்வளோ சின்ன சல்லி வேற இருக்குன்ட்டு. பார்த்திங்கன்னாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகுது. பிடிக்கிட்டான் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்ட்டு. அதான் எல்லா கிழங்குலையுமே இருந்து ரொம்ப சளி வேற இருக்கு. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான் என் ஃப்ரெண்டு. அவனை பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவன் மூஞ்ச